ஒரு தமிழ் பெண் கவுன்சில் ஜெனரலாக ஆயிருக்காங்க. அவர்களை சித்ராதேவி ராமையா அவங்களோட பேர். அவர்களை வருக வருக நான் வரவேற்கிறேன். தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் திரு சரத்குமார் அவர்களின் புதல்வி வரலட்சுமி சரத்குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நமக்கெல்லாம் எம்ஜிஆருக்கு வில்லனாக இருந்த அசோகன் அவரோட சன் வின்சன் அசோகன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் முன்னணி நட்சத்திரங்களை இந்த நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்று, சினிமாவை கண்டுபிடிச்ச ஒரு பேரில் தான் இவ்வளோ நாள் நாங்கள் அவார்ட் கொடுத்துட்டு இருந்தோம். அது தாமஸ் ஆல்வா எடிசன். இப்போ விளம்பரங்களை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் தாமஸ் ஜே பெராட்ன்றவர் தான் விளம்பரத்தை கண்டுபிடிச்சார். யூகேல பண்ணியிருக்காங்க 1958. ஃபஸ்ட்டு விளம்பரம் எதில் வந்ததுன்னா பியர்ஸ்னு ஒரு சோப்புக்காக தான் விளம்பரம் பண்ணியிருக்காங்க. அவர் தான் ஃபாதர் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட், அவர் தான் விளம்பரத்துக்கான தந்தை. அவர் பேரில் முதல் எழுத்தும், சினிமாவை கண்டுபிடிச்ச ஒரு பேரில் எடிசன்ன்றது 2வது எழுத்தும், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான விருதுன்றதுனால 3வது எழுத்தும் டி அவார்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அவார்டு இப்போ சாதாரணமாக ஒரு டைரக்டர் உருவானா கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆட் ஃபிலிம் மேக் பண்ணுறாங்க சின்ன பட்ஜெட்டில். அதுக்கப்புறம் தான் நிறைய இத்தனை ஃபிலிம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல டைரக்டர் சான்ஸ் தேட போகிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலர் டைரக்டராக வராங்க. இது மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், ஒரு தண்ணியாக இருந்தால் கூட ஒரு விளம்பரம் தேவைப்படுது, உப்பாக இருந்தாலும் ஒரு விளம்பரம் தேவைப்படுது, அத்தியாவசியமான நமக்கு தேவையான எல்லா பொருட்களுக்கும் ஒரு விளம்பரம் தேவைப்படுது. அந்த விளம்பரங்களில் நிறைய பேர் டிவியில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமை விட விளம்பரங்கள் லைக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கான ஒரு விருது தான் டி அவார்ட். கிட்டத்தட்ட 33 கேட்டகரியில் இது முன்னணி நிறுவனங்களை சவுத் இந்தியா ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 33 நிறுவனங்களோட விளம்பரங்களும் யூடியூப்பில் edisonaward.in என்ற இணையதளம் மூலயமா ஓட் பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்திருக்கோம். அதுக்கான இன்னைக்கு லான்ச் பண்ணுறதுக்கு இருக்காங்க. இதில் நிறைய பிராண்ட் அம்பாசிடர், இப்போ நம்ம தென்னிந்தியாவில் முன்னணியாக இருக்கிற நடிகர் நடிகைங்க பிராண்ட் அம்பாசிடர்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் வாக்களித்து யார் பொதுமக்களே தேர்ந்தெடுத்து, எப்படி எடிசன் அவார்டு நாங்கள் பண்ணுறோமோ அதே மாதிரி பொதுமக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நடிகர் நடிகை, ஆட் மேக் பண்ணுறவங்க, ஆட் நிறுவனங்கள், இதுக்கெல்லாம் ஒரு விருது தான் சென்னையில் செப்டம்பர் 1ஆம் தேதி நடக்க போகுது. அதுக்கான அறிமுக விழா இன்னைக்கு நடக்க போகுது. இது லோகோ லான்ச்சு ப்ளஸ் ஒரு எப்படி ஓட்டு போடலான்றத மிஸ்டர் வின்சன் அசோகன் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறார் இன்னைக்கு. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். மேடையில் இருக்கும் என்ன சொல்கிறது கிளாமரஸ் லேடிஸ், குட் ஈவினிங் டு யூ ஆல். அதாவது திரு செல்வகுமார் அவர்களை பற்றி நான் சொல்லணும்னா, எந்த ஒரு நிறுவனத்தையும், அதாவது ஒரு துறையையும் அதை ஊக்குவிக்கிறதுக்கு எந்தெந்தெல்லாம் என்ன மாதிரிலாம் வழி இருக்கோ அத்தனையும் தேடி கண்டுபிடிச்சி இவர் செய்வார்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது ஒரு 10 செகண்ட்ஸ் இல்லை ஒரு 30 செகண்ட்ஸ், அதுக்குள்ளே நம்ம என்ன மெசேஜ் நம்ம சொல்லணுமோ அதை செய்யணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பொதுவாக நீங்கள் ஒரு திரைப்படம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மணி நேரம், ஒரு 2.5 மணி நேரம், அதுக்குள்ளே நாங்கள் கதையை சொல்லி முடிக்கிறோம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் என்னவோ அந்த ப்ராடக்டை நீங்கள் அதில் என்ன உங்களுக்கு அதை வாங்க வைக்கணுமா, இல்லை அதை உங்களை ஒரு நகைனா அதை நீங்கள் விரும்பணும், அதுக்கு உண்டான அந்த மெசேஜை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லணும். ஸோ இதுக்கு நிஜமாலுமே ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கணும். அதாவது அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அது மட்டும் இல்லை, விஷுவலாக அதை நம்ம சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு டயலாக் சொல்கிறதுக்கெலாம் டைம் இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு திறமையுள்ள ஒரு டீம் தான் அதை செய்ய முடியும். ஸோ அதை அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த இண்டஸ்ட்ரிக்கு, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரிக்கு அதை என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு இந்த அவார்டை இவர் ஆரம்பிச்சிருக்காரு. ஐ விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ இதில் ஒரு 33 கேட்டகரிஸ் இருக்குது. இந்த 33 கேட்டகரிஸ்க்கும் அதாவது அதோடைய டிஃப்ரெண்ட் ஹெட்டிங்ஸ் பற்றி எனக்கு இன்னுமா டீட்டெயில்ஸ் சரியாக தெரியாது. பட்
ஆன்லைன் ஓட்டிங். ஸோ இந்த ஆன்லைன் ஓட்டிங்கில் நீங்கள் ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அதில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது, அதாவது அதில் நடித்த ஒரு நடிகரையோ நடிகையோ இல்லை வந்து அந்த கான்செப்டு, அப்புறம் அந்த டைரக்ஷன், இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்குது. அதில் நீங்கள் வந்து பார்த்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் ஓட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு அந்த ஆட் கம்பெனி பண்ணுறவங்களுக்கும் நடிக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து அது ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட். அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். அண்ட் விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் மிஸ்டர் செல்வகுமார் பிகாஸ் நிறைய பேர் ஆட்ஸ் பண்ணுறவங்க அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை வந்து அவங்க எடுத்து அவர் அவார்ட் தரணும்னா அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்களை பாராட்டணும். அண்ட் நீங்களாம் ரொம்ப குவைட்டாக இருக்கீங்க. அவருக்கு ப்ளீஸ் ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ப்ளீஸ் தாங்க. கைத்தட்டுங்க எல்லாரும். அவங்க எடுத்து அதை பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் அது போக ஐ வாண்ட் டு விஷ் them all the best and wish all the contestants all the best. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். First thing I wish them all the best because it's really a new type of idea. ஒரு புது ஐடியாவோட வராங்க. ஸோ ஐ விஷ் them all the best, all success. ஸோ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மீடியா பீப்புள்ஸ்க்கு, ஸோ கிளாமரஸ் லேடிஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க, அவங்களுக்கு வணக்கம். அப்புறம் சார் ஸ்பெஷல் வணக்கம். ஆன்லைன் ஓட்டிங்கிறது ஆக்சுவலாக எனக்கே ரொம்ப புதுசாக இருக்குது. அதுலேயும் வந்து தளபதிக்கு அப்புறம் விக்ரம் சார் இதெல்லாம் போட்டாங்க. ரொம்ப பயந்துட்டேன் பிகாஸ் யாருக்கு ஓட் போடுறதுன்னு தெரியல. பிகாஸ் நானே இப்போ ஓட் போட்டாகணும். அண்ட் தென் செல்வகுமார் சாருக்கு